டெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 80% கேள்விகள் கான்செப்சுவலா ரிப்பீட் ஆகுது. அப்போ என்னென்ன கான்செப்ட் படிச்சா கேள்விகள சரியான முறையில நம்ம எழுத முடியும், ஈஸியா ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய தேர்வு அமைப்ப பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகள், 150 மதிப்பெண்களுக்கு எழுதுறோம். 3 மணி நேரம் ஆஃப்லைன்ல OMR ஷீட் பேஸ் பண்ணி எழுதுறோம். அப்போ இந்த 150 கேள்விகளும் சரியா 5 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. 5 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அதுல சைக்காலஜி, கல்வியல் உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிடிபில இருந்து 30 கேள்விகள் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருந்து 30 கேள்விகள், ஆங்கிலத்துல இருந்து 30 கேள்விகள், கணிதத்துல இருந்து 30 கேள்விகள், இவிஎஸ்ல இருந்து 30 கேள்விகள். ஸோ இப்படி தான் நம்மளோட தேர்வு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் அதோட கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகுறதுனால, என்னென்ன கான்செப்ட் படிக்கணும், என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சரியா பகுப்பாய்வு செய்தாலே நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்குது. ஸோ இந்த ஷார்ட் டைம்ல ரிசல்ட் நோக்கி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இந்த முந்தைய வினாத்தாளோடைய பகுப்பாய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் 90+ மார்க் எடுத்து ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு படிக்க வேண்டிய தலைப்புகளை ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல தமிழ் சப்ஜெக்ட். தமிழ் அப்படிங்கும்போது நம்ம 6th இருந்து 10th புக் வரைக்கும் படிப்போமா, ஆனாலும் நம்ம செய்யுள், உரைநடை, இலக்கணம் இந்த மாதிரி 3 தலைப்புகளில் தான் படிப்போம். இதுல இலக்கணம் சார்ந்த கேள்விகள் தான் ரொம்ப அதிகமா வருது. ஸோ இலக்கணத்துக்கு தான் நீங்க முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நான் தமிழ் மேஜர் இல்லை அப்படிங்கிறவங்க கூட நீங்க இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உங்களோட ஸ்கோரை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ நான் தமிழ் மேஜர் இல்லை, ஆனா தமிழ்ல போய் எதை படிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நீங்க செய்யுள், உரைநடையை விட இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் தான் கொடுத்து படிக்கணும். அப்பதான் மதிப்பெண்கள் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இலக்கணம் அப்படின்னா எதை படிக்கிறது? இலக்கண குறிப்பு அது சார்ந்த கேள்விகள் இருக்கு. புணர்ச்சி விதியிலையுமே ரொம்ப நுணுக்கமான கேள்விகள். அதாவது சொல்லப்போனா இப்போ வந்து சந்தி, சாரியை, விகாரம், உடம்பெடுமை, ஸோ இந்த மாதிரியான விகுதி சார்ந்த கேள்விகள்லாம் அந்த புணர்ச்சி விதியிலிருந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஒன்றன் பால், பலர் பால், பலவின் பால், ஆண் பால், பெண் பால் சார்ந்த கேள்விகள். அசை பிரித்து வாய்ப்பாடு கூறுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நேரசை, நிறையசை இந்த மாதிரி ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் கேட்குறாங்க. சீர் சார்ந்த கேள்விகள், எழுவாய் பயனிலையிலிருந்து கேள்விகள், வினைச்சொல், வினையச்சம், பெயர்ச்சொல், பெயரச்சம், ஸோ இது சார்ந்த கேள்விகள் இலக்கணத்திலிருந்து வருது. அகர வரிசைப்படி எழுதுக, இதெல்லாம் கூட நமக்கு கேள்விகள் தான். அப்போ இலக்கணத்துக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதற்கு அடுத்தா செய்யுள், உரைநடைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்போ செய்யுள் சார்ந்த கேள்விகள் எப்படி இருக்குன்னா, அந்த செய்யுள் வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க, நூல் ஆசிரியர்களை பற்றி கேட்குறாங்க, அந்த நூல் குறிப்பை பற்றி கேட்குறாங்க. அப்புறம் இதில் அதிகப்படியான கேள்விகள் வந்து பொறுத்துக சார்ந்த கேள்விகளாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா சரியான இணையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். ஸோ இப்படி தான் செய்யுள் கேள்விகளும் நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ செய்யுள் படிக்கும்போது செய்யுள் வரி அது எந்த ஆசிரியர் எழுதினது, அந்த செய்யுள் வரி யாரை குறிப்பிடுறாங்க, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக உள்வாங்கி படிக்கணும். அடுத்ததா எதுலேருந்து எத்தனை கேள்விகள் வருது அப்படின்னா, இலக்கணத்திலிருந்து தான் பெரும்பாலான கேள்விகள். 15 கேள்விகள் கிட்ட இலக்கணத்திலிருந்து தான் வருது. செய்யுள்லேருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. அதை தொடர்ந்து உரைநடையிலிருந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க. இப்படி தான் இந்த 30 கேள்விகளுமே கேட்குறாங்க ஒவ்வொரு வருடமும். நீங்கள் முந்தைய வினாத்தாள் தெளிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததா ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும், ஆங்கிலத்திலையும் நீங்கள் கிராமருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கிராமர் படிக்கும்போது டெட் பேப்பர் 1 இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபனட்டிக்ஸ் சிலபல் பேஸ் பண்ணி படிங்க. நான் சிலபல் சார்ந்த கேள்விகளே உங்களுக்கு 2 அல்லது 3 கேள்விகள் கேட்குறாங்க. அது தவிரவும் உங்களுக்கு வேர்போட டென்ஸ் வகையெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து நமக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கேள்விகள் வருது. சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து கேள்விகள் வருது. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், வரிசைப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கிராமட்டிக்ஸ் பேஸ்ட் கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு கிராமர் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு அடுத்து நீங்கள் வந்து போயம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இப்போ நீங்கள் போயம் படிக்கிறீங்கன்னா பொயட்டிக் லைன்ஸ் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து கீழே வந்து 3 அல்லது 4 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ பொயட்டிக் லைன் கொடுத்துட்டு இதில் வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, ஸோ அதில் சிமிலியா, மெட்டஃபரா, அலிட்ரேஷனா அது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அல்லது இந்த போயட் வந்து இதில் யாரை ரெஃபர் பண்ணுறாரு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அது சார்ந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோ இல்லை அந்த போயம் பேஸ் பண்ணின கான்செப்சுவல் கொஸ்டின்ஸோ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இலக்கணம் கிராமருக்கு அடுத்து பொயட்டிக் லைனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் கிராமர்ல இருந்து தான் நான் சொன்ன மாதிரி 17 கேள்விகள் கேட்குறாங்க. அதை தொடர்ந்து போயம்லேருந்து 10 கேள்விகள், உரைநடையிலேருந்து சில கேள்விகள் தான் கேட்குறாங்க. அதுவும் எப்படி இருக்குன்னா, ஒரு வார்த்தையோட அர்த்தம்,
அந்த வெக்காபுலரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உரைநடை சார்ந்த லெசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷில் கிராமர் தான் முக்கியம். இப்போ வந்து என்னோட மேஜர் வந்து மேக்ஸ், என்னோட மேஜர் வந்து தமிழ். நான் எப்படி இங்கிலீஷ் படிக்கிறதுனா, நீங்கள் இங்கிலீஷில் லெசன்லாம் படிக்கிறத விட கிராமர் மட்டும் படிச்சிட்டிங்க. இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கிறீங்க, அல்லது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கிறீங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் படிக்கிறீங்க, இதெல்லாமே உங்களுக்கு நிறைய மார்க் வாங்கி கொடுத்துரும். சரிங்களா? அப்போது நீங்கள் அதர் மேஜர் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா, வேறு ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணுற டீச்சர், நான் எப்படி இந்த சப்ஜெக்ட் எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் கிராமருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததான் மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ்லேயுமே வந்து 30 கேள்விகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து அதை நிறைய தலைப்புகளாக பிரித்து தான் படிக்க போகிறோம். ஸோ முதல்ல தெளிவாக அரித்மெட்டிக்னா இதில் எண்கணிதம் மாதிரி தான் வரும். ஸோ நம்பர் சிஸ்டம் இதில் ரொம்ப குறிப்பாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். பர்சன்டேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடான கொஸ்டின், விகிதம் விகிதாச்சாரம் இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் இருக்கும், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே கேள்விகள் தான். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த நம்பர் சிஸ்டத்தில் இருந்தும் ஹெச்சிஎஃப்ல இருந்தும் தான் 2 அல்லது 3 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் நான் அந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஸோ அரித்மெட்டிக்லேருந்தே ஒரு 10 கேள்விகள் நமக்கு வருது. டெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 4 கேள்விகள். சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னா, ஸ்கொயர் கியூப் எல்லாம் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். போர்ட்மாஸ் ரூல் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸும் 4 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டுடுறாங்க. இது தவிர அல்ஜிப்ரா, டெட் பேப்பர் 1ல் அல்ஜிப்ராவுக்கு சில கேள்விகள் தான் வருது. அண்ட் ரொம்ப எளிமையான ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்து கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் பேசிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து ஒரு சின்ன ஷார்ட்டான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதை அடுத்து நம்ம படிக்க வேண்டிய டாபிக், மேக்ஸ்லேருந்து நம்ம படிக்க வேண்டிய டாபிக் சொல்கிறேன் பாருங்கள், ஜியாமெட்ரி. டெட் பேப்பர் 1 ஜியாமெட்ரி படிக்கணுமா அப்படின்னே கேட்குறீங்க. ஆமாம், ஏன்னா 2 கேள்விகள் அல்லது 3 கேள்விகள் ஜியாமெட்ரியிலேருந்து நமக்கு வருது டெட் பேப்பர் 1ல். பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் ஜியாமெட்ரியிலேருந்து, ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து, அல்ஜிப்ராலேருந்து வருது. பட் டெட் பேப்பர் 1க்கும் ஜியாமெட்ரி கேள்வி வருதான்னு தான் உங்களுடைய சந்தேகம். ஆமாம், ஒரு 2 அல்லது 3 கேள்விகள் வருது. நீங்கள் மேக்ஸ் மேஜர்னால் நீங்கள் தாராளமாக அதை இன்டெப்த்தாக எடுத்து படிச்சுக்கோங்க. நான் மேக்ஸ் மேஜர் இல்லை, எனக்கு மேக்ஸ் வராதே, நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சர், நான் எப்படி மேக்ஸ் படிக்கிறதுனா அரித்மெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல படிச்சிருங்க. 2வது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது மென்சுரேஷன். ஏன்னா மென்சுரேஷனில் 10 கேள்விகள் வருது. அப்போ அரித்மெட்டிக்கும் மென்சுரேஷனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஐ திங்க் உங்களால் 20 கேள்விகள் கிட்ட ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஜியாமெட்ரி படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள்ஸ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா அதுலேருந்து தான் எளிமையான கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு கார்டோட அளவு கொடுத்துட்டு ஏபி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைனா ட்ரையாங்கிளில் பேஸ் பண்ண ஒரு ஜியாமெட்ரி கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்குறாங்க. மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் 2D 3D 2 இருக்குது. பட் டெட் பேப்பர் 1ல் 2Dக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதுலேயுமே ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிகர் தான் கேட்குறாங்க. பாலிகன் ஃபிகர்லாம் அவங்க கேட்குறது இல்லை, ரொம்ப சின்ன ஃபிகர் தான் கேட்குறாங்க. டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் சீரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்த முக்கியத்துவம் மென்சுரேஷன் 2D 3D ஃபிகர்ஸ்க்கு கொடுக்கணும். இதற்கு அடுத்து தான் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குகன்னு சொல்லுவாங்க, இதில் நிறைய பேட்டர்னில் சம் இருக்குது, அதற்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே டெட் பேப்பர் 1 அனாலிசிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மேக்ஸ் மேஜர் இல்லாதவங்க நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேள்விகள் கேட்குறீங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நாள் 2 நாள் உட்காந்து மேக்ஸ் போட்டால் நமக்கு மேக்ஸ் எல்லாமே போட்டுடலாம்னு நினைக்கிறோம். அது வந்து கொஞ்சம் தவறான புரிதல். ஏன்னா நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஸோ மேக்ஸ் ஆல்ரெடி தரவாக இருக்கிறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க. நான் மேக்ஸ் மேஜர் தான் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள். அதுலேயே நீங்கள் வந்து 30க்கு 30 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டுட முடியும். நான் மேக்ஸ் மேஜர் இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிப்பீங்க, நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த தலைப்புகள்லேருந்து ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் மட்டும் போட்டு பாருங்கள். ஸோ இந்த 5 கொஸ்டின் போடுறதுக்கு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லி ஒரு 20 நிமிஷம் உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது எக்ஸாமில் நீங்களுமே 25+ ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதுதான் மேக்ஸ்க்குரிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு நாள் உட்காந்து போட்டுக்கலாம், ஒரு வாரம் மேக்ஸுக்காக ஒதுக்கி போட்டுக்கலாம் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் 20 அல்லது 30 நிமிஷம் மேக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா தலைப்புகளையும் கவர் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் டெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஃபார்முலா பேஸ் கொஸ்டினாக இருக்கிறதுனால முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து ஃபார்முலாவெல்லாம் எழுதிடுங்க. மென்சுரேஷனில் என்ன கேட்குறாங்க, ஜியாமெட்ரியில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது, சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணணும், இதை மட்டும் ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இது எக்ஸாம் வரைக்குமே ரிவிஷனுக்கு நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக சயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம இவிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அதில் சயின்ஸும் வரும், சோஷியல் சயின்ஸும் வரும். இப்போது நீங்கள் அறிவியல் சார்ந்து படிக்கணும்னா அதில் இயற்பியல், வேதியியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாரும் வருவாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக
எந்த தலைப்புகள்லேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னா, ஹீட், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், எலக்ட்ரிசிட்டி இந்த தலைப்புகள்லேருந்து தான் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. முந்தைய வினாத்தாள அனலைஸ் பண்ண வரைக்கும், இப்போ ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து கேட்குறாங்க. இன்னும் 2 கேள்வி ஹீட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்களோ, அதுலேயே அதிக எண்ணிக்கையில கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ கெமிஸ்ட்ரி வரும்போது ஆசிட் அண்ட் பேஸஸ் சார்ந்த கேள்விகள். அதாவது இந்த பழங்கள்ல எந்த அமிலம் அதிகமா இருக்கும்? காரத்தன்மை சார்ந்த கேள்விகள் இதெல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லாம ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அந்த தியரி யார் சொன்னாங்க? இது மாதிரி நேரடியான கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ பாட்னி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த பாத்வே இருக்கும் இல்லையா? ஸோ கிளைகாலிசிஸ் பாத்வே, அதர் பாத்வே, அந்த லீஃப் ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர், இந்த பிசியாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே வந்து பாட்னி பொறுத்தவரைக்கும் கேள்வி அமையுது. அது மட்டும் இல்லாம கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நீங்க மினரல் ஓர்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுப்பீங்களா? அந்த செப்பரேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப நேரடியான கேள்விகள் கேட்குறாங்க. கொஞ்சம் டஃப்பா கேட்கணும்னா, அந்த செப்பரேஷன் ப்ராசஸ்ல போய் கேள்விகள் கேட்குறாங்க. அல்லது உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்கணும்னா, நமக்கு வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்கும். ஸோ வாட்டர் வந்து கொதிக்கும்போது நீராவியா மாறுறது, திரும்ப நீராவி குளிரும்போது வாட்டரா மாறுறது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு கேள்விகளா கேட்குறாங்க. ஸோ இந்த மாரி எளிமையான கேள்விகள் தான் கெமிஸ்ட்ரியில கான்செப்ட் பேஸ் தான் கேட்குறாங்க. அதுவுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. இத நீங்க தெளிவா உள்வாங்கிக்கோங்க. ஜூவாலஜிலருந்து கேள்வி கேட்கும்போது, அவங்க பாட்னி அளவுக்கு இன்டெப்த்தா போய் கேட்கல. ரொம்ப நேரடியா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ வந்து நமக்கு என்ன விட்டமின் தேவைப்படும்? ஸோ என்ன டிசீஸ் கியூர் பண்றதுக்கு என்ன விட்டமின் தேவைப்படும்? இந்த மாதிரி உடல் நலம் சார்ந்த கேள்விகள் தான். நியூட்ரிஷன் சார்ந்த கேள்வி, ஹெல்த் சார்ந்த கேள்விகள் தான் நமக்கு ஜூவாலஜிலருந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் பொறுத்தவரைக்கும். இதுவே இவிஎஸ்க்குள்ள நமக்கு சோசியல் சயின்ஸ் பகுதியும் வருது. அப்போ நீங்க ஹிஸ்ட்ரி சார்ந்த டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி படிக்க தேவையில்ல. ஐஎன்எம் சார்ந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் நீங்க படிக்க தேவையில்ல. மிடிவல் இந்தியாவிலருந்து தான் மிடிவல் ஹிஸ்ட்ரியிலருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதாவது டெல்லி சுல்தானேட்டோடைய ஆட்சி காலம், அதில வந்து அந்த அரசியல் பொலிட்டிக்கல்ல ஒரு ஒரு பதவி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பதவினா என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி முகல் டைனாசிட்டிலேருந்து கேள்விகள் வருது. குப்தா டைனாசிட்டிலேருந்து கேள்விகள் வருது. அப்போ மீடிவல் ஹிஸ்ட்ரிக்கு தான் அவங்க முக்கியத்துவம் குடுக்குறாங்க. முகல், டெல்லி சுல்தானேட், குப்தா பீரியட். ஸோ இவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் குடுத்து கேள்விகள் வந்து கட்டமைக்கப்படுது. ஒரு 3, 4 கேள்விகள் வந்து நீங்க தாராளமா வந்து இந்த மிடிவல் இந்தியாவிலருந்து மட்டுமே வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும் ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும். ஜியோகிராஃபி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த 4 டாபிக் நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே எந்தெந்த சிட்டில எந்தெந்த இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா சேலம். ஸோ இந்த மாரி சிட்டீஸையும் அந்த இண்டஸ்ட்ரியும் நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கணும். அடுத்ததா நீங்க என்ன படிக்கணும்னா சாயில். எந்த ஏரியால என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்கு? ஸோ அதனால அங்க என்ன விளைச்சல் ஏற்படுது? என்ன அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுது? ஸோ இத நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஸோ வழக்கம் போல அவங்க மான்சூன் பேஸ் கொஸ்டின்ஸ் அவ்வளோ கேட்கறது இல்லனாலும், கண்டிப்பா ரிவர் பேஸ் கொஸ்டினும், மவுண்டைன் பேஸ் கொஸ்டினும் ரொம்ப ஸ்டாட்டிக்கா ரிப்பீட்டடா கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மவுண்டெயினோட ஹைட் என்ன? ஹையஸ்ட் பீக் என்ன? அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஜியோகிராஃபி உங்களால ஈஸியா கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கேள்விகளுக்கு அடுத்ததா நம்ம வெயிட்டேஜ் பார்த்துக்கலாம். இவிஎஸோட வெயிட்டேஜ் பொறுத்தவரைக்கும், நான் சொன்ன மாதிரி சயின்ஸ்ல இருந்து ஈக்குவலா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி எல்லாத்துக்குமே 4, 4 கேள்விகள் கேட்குறாங்க. இதுவே நீங்க வந்து சோசியல் சயின்ஸ்க்கு வந்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில இருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் கேட்குறாங்க. 8 கேள்விகள். சிவிக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இப்போ நெறைய பேர் வந்து டெட் பேப்பர் 1 நாங்க பாலிட்டி படிக்கணுமா? அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வருது இல்லையா? அப்போ சிவிக்ஸ்ல இருந்து ஒரு கேள்விகள் தான் படிக்கிறாங்க. நம்ம இருக்கிற டைம்க்குள்ள நம்ம கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கு எந்த தலைப்புக்கு முக்கியத்துவம் குடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜியோகிராஃபிலயும் 8 கேள்விகள் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஸோ நெறைய பேர் என்ட்ட கேட்ட சந்தேகம், நான் டெட் பேப்பர் 1 படிக்கும் பொழுது, நான் வந்து பாலிட்டிக்கு முக்கியத்துவம் குடுக்கணுமா? நான் எக்கனாமிக்ஸ்க்கு முக்கியத்துவம் குடுக்கணுமா? இதுதான் உங்களுடைய கேள்வியா இருந்தது. ஸோ ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும், இதுலேருந்து ஒரு கேள்விகள் தான் வர்றதுனால, உங்களுடைய காலத்த பொறுத்து நீங்க உங்களோட தலைப்புகள ஷெட்யூல் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமா எல்லாரும் கேட்ட சைக்காலஜி. சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் நான் டெட் பேப்பர் 1 பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா டெட் பேப்பர் 2க்கும், டெட் பேப்பர் 1க்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மாறுபடுது. நம்பர் ஆஃப் கொஸ்டினும் மாறுபடுது. ஸோ சைக்காலஜியுமே நம்ம டெட் பேப்பர் 1 தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதில நீங்க முக்கியத்துவம் குடுத்து படிக்க வேண்டியது எஜுகேஷனல் தியரீஸ். எஜுகேஷனல் தியரீஸ்லேருந்து தான் 30ல 20 கேள்விகள் தியரீஸ்லேருந்து மட்டும் தான் வருது. இத தெளிவா உள்வாங்கிக்கோங்க. ஆனா அந்த தியரீஸுமே நம்ம பிரிச்சு தான் வச்சிருக்கேன். ஏன்னா புது சிலபஸ் படி இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சிலபஸ் குடுத்துருக்காங்க. நேரடியா சிலபஸ்ல இந்த வார்த்தைகள உங்களால பார்க்க முடியாட்டி கூட, காக்னிட்டிவ் டெவலப்மென்ட், சோஷியல் பிஹேவியர் இந்த மாதிரியான வார்த்தைகள
சிலபஸில் நிறைய இடங்களில் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு அதன் அர்த்தம் என்ன, அதற்கு பின்னாடி நம்ம படிக்க வேண்டிய கோட்பாடுகள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ காக்னிட்டிவ் தியரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பியாஜே தியரி, விகாட்ஸ்கை தியரி நீங்கள் படிச்சே ஆகணும். எக்ஸ்ட்ரா ஒரு தியரி படிச்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரூனர் தியரியுமே படிச்சுக்கலாம். அடுத்தது சோஷியல் தியரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரான்ஃபன் பிரன்னர் நேரடியாக சிலபஸில் இருக்குது, புது சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எரிக்சனோட தியரி, கோல்பாக்கோட தியரி. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா சோஷியல் தியரி எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்ந்து படிக்கணும். ஏன் நான் இதை ஒன்று சேர்ந்து படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஒரே விஷயத்தை தான் பியாஜேவும் பேசியிருப்பாரு, விகாட்ஸ்கையும் பேசியிருப்பாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாருன்னு ஒப்பிட்டு படிக்கும்போது எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பொதுவாக தியரி படிக்கும்போது ஒரு அட்டவணை போட்டு இந்த வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அவங்க தியரியில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வயதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் தியரி படிக்கணும். நம்ம டெட் பேப்பர் 1 எழுதுறதுனால நம்ம சிலபஸ்லேயே தெளிவாக என்ன சொல்லியிருப்பாங்க, 6லேருந்து 11 வயது வரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் இங்கே குறிப்பிடுற எல்லா தியரியுமே நீங்கள் 6லேருந்து 11 வயது வரைக்கும் என்னென்ன படிநிலைகள் இருக்கோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். உங்களுக்கு நேரடியாக எக்ஸாமில் ஆன்சரே அதுவாக தான் இருக்கும், அந்த ஸ்டேஜாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பற்றி நிறைய ஷார்ட்கட்மே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சோஷியல் தியரி அப்படிங்கும்போது எரிக்சன் தியரியும் கோல்பாக் தியரியும் இல்லாமல் எந்த கொஸ்டின் பேப்பருமே பார்க்க முடியாது. லாஸ்ட்டாக நடந்த 2025 கொஸ்டின் பேப்பர் கூட நீங்கள் தரவாக எடுத்து பாருங்கள். ஸோ இந்த தியரிஸ் எல்லாமே அத்தனை முறை ரிப்பீட் ஆகி கேட்டிருந்தாங்க. சரி, இதற்கடுத்து லேர்னிங் தியரி வந்தீங்கன்னா அதுலேருந்துமே 6 கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் லேர்னிங் தியரி அப்படிங்கும்போது ட்ரையல் அண்ட் எரர் தியரி, அப்புறம் பவ்லோவோட ஆக்க நிலையிருத்தம் கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னரோட கருவிசார் ஆக்க நிலையிருத்தம் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தலைப்புகள் தான். ஆனால் லேர்னிங்கில் இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. இந்த தியரியை தாண்டி ட்ரையல் அண்ட் எரர் தியரி தாண்டை கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ தாண்டை கொடுத்த இந்த தியரியில் அவர் கடைசியாக என்ன சொல்லியிருப்பார்னா லேர்னிங் கர்வ் பற்றி சொல்லியிருப்பார். அதாவது கற்றல் வளைவு அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கற்றல் வளைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேர்னிங்லேருந்து மெமரி சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க. மெமரி சார்ந்த கேள்விகள். அப்போ டெட் பேப்பர் 1க்கு தியரிஸோடு சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக மெமரி அண்ட் லேர்னிங் கர்வ் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அனலைஸ் பண்ணால் இதுதான் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஸோ அடுத்ததாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ் நான் சொன்னேன். எஜுகேஷனல் சைக்காலஜி சிடிபி பொறுத்த வரைக்கும் தியரிஸில் தான் 30க்கு 20 கேள்விகள் தியரிஸில் தான் கேட்குறாங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த தியரிஸை பிரித்து வைக்கும்போது ஒரு 6 கேள்வி அந்த மாதிரி வருது. ஆனால் தியரிஸை நீங்கள் பிரிக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து அதிகப்படியான கேள்வி பாருங்கள், 8 கேள்வி. காக்னிட்டிவ் தியரியிலேருந்து 6 கேள்வி தான். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் தியரியிலேருந்து உங்களுக்கு 6 கேள்வி தான். ஆனால் இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து மட்டுமே நமக்கு எத்தனை கேள்வி கேட்குறாங்கன்னா 8 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இது எதை சார்ந்து இந்த கேள்விகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட வளர்ச்சி, உடல் சார்ந்த வளர்ச்சி, ஃபிசிக்கல் க்ரோத், எந்த வயதில் எந்த மாதிரியான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக பயாலஜிக்கலாக ஃபிசிக்கலான கேள்விகள் கேட்குறாங்க அவங்க. ஓகே, ஸோ இந்த வயதில் அவங்களோட கை வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த வயதில் அவங்களோட எலும்பு வளர்ச்சி எப்படி இருக்கும், ஸோ அதற்கு தேவையான ஊட்டச்சத்து என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் தான் கட்டமைக்கப்படுது. இது கொஞ்சம் ஜுவாலஜி படித்த மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா பிரெயினோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், போனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், நரம்புகளோட வளர்ச்சி எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி சார்ந்த கேள்விகள் தான் கேட்குறாங்க. அதை தாண்டி இந்த போர்ஷனை ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய திங்கர்ஸ் கேட்பாங்க, நிறைய சைக்காலஜி திங்கர்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச பேர் பியாஜே, விகாட்ஸ்கை கேட்கலாம். கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டு நமக்கு சிக்மண்ட் ஃப்ராய்ட், கர்ல் ஜங்க் இந்த மாதிரியான ஆத்தர்ஸ் பேர்லேருந்து கூட கேள்வி வருது. அப்போ திங்கர்ஸ்லேருந்து கேட்கும்போது நம்ம அந்த நபர்கள் எல்லாம் கொஞ்சம் குறிப்பெடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் இதிலேருந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதிகப்படியான கேள்விகள். ஆனால் ரொம்ப இன்டெப்த்தான கேள்விகள் தான் கேட்குறாங்க. டெட் பேப்பர் 1க்கு தான் இந்த யூனிட்டில் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. டெட் பேப்பர் 2ல் இந்த யூனிட்டை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கையாளுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் தியரி, பர்சனாலிட்டி தியரி, இந்த 2 தியரியுமே டெட் பேப்பர் 2ல் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் பேப்பர் 1ல் 1 அல்லது 2 கேள்விகள் தான் கேட்குறாங்க. அதுவும் அவங்க தியரியிலேருந்து நேரடியாக கேட்காம இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டிலேருந்து, பர்சனாலிட்டி டெஸ்ட்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் 30 கேள்விகள் இப்படி தான் நமக்கு கட்டமைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் எக்ஸாமில் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜ் வச்சு தானே படிப்பீங்க.
ஒரு டேப்லர் காலம் போட்டு தானே படிப்பீங்க. அந்த டேப்லர் காலம்ல கரெக்ட்டா அதோட படிநிலைகள், அந்த வயது வரம்பு இத தெளிவா எழுதி வச்சுருங்க. அதோட குணாதிசயங்களையும் எழுதி வச்சுருங்க. 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவரோட இன்னொருத்தர ஒப்பிட்டு படிக்கும் பொழுது, ஒரு நல்ல ஒரு தெளிவான புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும். டெட் பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமிக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஏன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ் பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுனால, ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இருந்துமே சில கேள்விகள் வந்து வருது. சரி. இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்றேன். டெஸ்ட் நெறைய போட்டு பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த எல்லா தலைப்புகள்லயுமே நீங்க என்ன பண்ணணும்னா, வீக்லி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெய்லி டெஸ்ட் எழுத முடிஞ்சா எழுதலாம். இல்ல வீக்லி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்பதான் நமக்கு வந்து ரிவிஷன் ஆகும். ரீகால் பண்ண முடியும். ஸோ இவிஎஸ் படிக்கிறீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா, கான்செப்ட் பேஸ்டா படிங்க. அந்த பாக்ஸ்ல குடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கன்டென்ட் படிங்க. இங்கிலீஷ், தமிழ் படிக்க போறீங்க அப்படின்னா, கிராமருக்கு முக்கியத்துவம் குடுத்து படிங்க. அதே மாரி மேத்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னா, டெய்லி பிராக்டிஸா அந்த மேத்ஸ வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க படிக்க வேண்டியது. ஸோ இத தொடர்ந்து நெறைய பேர் நீங்க செய்யக்கூடாத மிஸ்டேக் என்ன தெரியுமா? புக்க மட்டுமே வாசிச்சுட்டு போறது. டெஸ்ட்ட வந்து எழுதாம ஸ்கிப் பண்ணிடுறது. அது ரொம்ப பெரிய தவறு. ஸோ நீங்க புக்க எத்தன முறை படிச்சாலுமே, அது வந்து ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்த்தா அவ்ளோ தெளிவு கிடைக்கும். ஸோ நான் தியரிட்டிக்கலா புக்க மட்டும் தான் வாசிப்பேன். நான் வந்து டெஸ்ட் எழுத மாட்டேன். அப்படி சொன்னா ரிசல்ட் ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பா மாக் டெஸ்ட் எழுதி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரிவிஷன் குடுக்குறதுக்கு தேவையான டைம் நமக்கு ஒதுக்கணும். படிக்க மட்டும் செய்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட்டு படிக்கிறோம், அடுத்து டெஸ்ட் எழுதுறோம், செகண்ட் படிக்கிறோம், திரும்ப டெஸ்ட் எழுதுறோம். ஸோ அடுத்து நம்ம ரிவிஷன்க்குள்ள வரணும். ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு தெரியும்போது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அது நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட்ட நல்லாவே பூஸ்ட் பண்ணி குடுக்கும். கண்டிப்பா கிராமர இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து மேத்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ தமிழ், இங்கிலீஷ் வந்து நான் சும்மா வாசிச்சுட்டு போறேன். அப்படி சொல்லாதீங்க. கண்டிப்பா கிராமர் படிச்சுட்டு போங்க. நான் வந்து லாங்குவேஜ் டீச்சர். ஸோ நான் வந்து மேத்ஸ வந்து ஸ்கிப் பண்றேன். அப்படி சொல்லாதீங்க. நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, டெய்லி பிராக்டிஸ் அத பண்ணி பாருங்க. ஸோ நீங்க கேட்ட மாதிரி நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து டெஸ்ட் சீரிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நெறைய பேர் எப்படி கேட்டிங்கன்னா, குறிப்பா டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, எனக்கு வந்து 6த் ஸ்டாண்டர்ட்ல டெர்ம் 1, 2, 3, 7த் ஸ்டாண்டர்ட்ல டெர்ம் 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி எனக்கு டெர்ம் வைஸ், புக் வைஸ், அந்த புக்ல இருக்கிற லெசன் வைஸ் எனக்கு டெஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தெளிவான டெஸ்ட் சீரிஸ் தான். இந்த டெஸ்ட் சீரிஸை டிஸ்கஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போய் பாருங்க. டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். லைன் பை லைன் நம்ம புக்ல இருந்து, ஸ்கூல் புக்ல இருந்து, சமச்சீர் புத்தகத்துல இருந்து எடுத்தது தான். 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணி எடுத்திருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணி ஒரு டேர்ம் வைஸாகவும் எடுத்திருக்கோம். ஒரு சாப்டர் வைஸாகவும் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்பிளனேஷனோட இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரிஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துடுறோம். ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒர்க்கிங் டீச்சர்ஸாக இருக்கிறதுனால நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்காக செட் ஆஃப் ரெக்கார்டட் வீடியோஸ் கம்ப்ளீட்டாக டாபிக் வைஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணினா சப்ஜெக்ட் வைஸ், டாபிக் வைஸ் ரெக்கார்டட், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அலாங் வித் அந்த ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் அதுலேருந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸ் டெஸ்ட். சரிங்களா? ஸோ இதுவுமே அவைலபிளாக இருக்குது ரெக்கார்டட் வீடியோஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ டெட் பேப்பர் 1ல் என்னென்ன டாபிக்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெளிவாக இருக்கும். ஈஸியாக நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட்.